கேபிஒய் பாலா, என்டர்டெய்னர் பாலா, இப்போ த ஹீரோ பாலா. காந்தி கண்ணாடி படம் இப்போதாங்க பார்த்துட்டு வந்தோம். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த வீடியோ. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரணம் படத்தினுடைய டைரக்டர் இந்த படத்தை 2வது படமாக வந்து டைரக்ட் பண்றாரு. பாலாஜி சக்திவேல் சார் காதல் படம் பார்த்திருப்போம், கல்லூரி படம் பார்த்திருப்போம், வழக்கியன் கீழ் அந்த படம் பார்த்திருப்போம். ஒரு மாதிரி சூப்பரான பயங்கரமான நல்ல ரைட்டிங் இருக்கக்கூடிய சாமுராய் மூங்கில் காடுகளே உன் பாதையில முள்ளு இருக்கணும்னு நினைக்காத, தப்பு இல்லை, ஆனால் ஒரு முள்ளு கூட குத்தணும்னு நினைக்கிறதுங்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர் ரைட்டர் பாலாஜி சக்திவேல் சார் இருக்கிறாங்க. 2 நேஷனல் அவார்ட் வின் பண்ண அர்ச்சனா மேம் இருக்கிறாங்க. நமிதா அவங்க வந்து குழு படத்தில் பார்த்துருப்போம், ட்ரிபிள்ஸ் படத்தில் வந்து அவங்க வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு தாங்க படத்துக்கு போகணும். அதுக்கு காரணம் கேபிஒய் பாலா அவர்களுடைய முதல் படம். அவர் வந்து ஒரு காமெடியன், ஒரு என்டர்டெய்னர் தாண்டி அவருடைய அடுத்த அவதாரமான ஹீரோயிசம் எப்படி இருக்க போகுது. முதல் படம் மக்களுக்கு நிறைய சேவைகள் பண்ணியிருக்காரு, நல்லது பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்க்ரீனில் அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குற ஒரு ஆர்வத்தோட படத்தில் போய் உட்காந்தவங்க. நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் நமக்கு வந்து இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வந்து பாலா பிரதர். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ், பாலாஜி சார் எப்படி நடிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அர்ச்சனா மேம் எப்படி நடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பாலா அப்படிங்கிற ஒரு புது ஹீரோவோட அந்த ஒரு ஹீரோயிசம் வந்து நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு. அது என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். காந்தி கண்ணாடியினுடைய படத்தோட ஒரு ஒன்லைன் கூட சொல்லலாம், இல்லை இதுதான் நாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற நம்மளோட லைஃப் பார்ட்னரான கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், காதலி ஒரு பக்கம், அவங்க அப்படியே பொண்டாட்டியா மாறுவாங்க இல்லையா, மனைவின்னு ஒரு பக்கம், அவங்களுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ட்ரெய்லர்லேயே வந்து நீங்கள் டயலாக் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஏன்டா காலம்புள்ள பொண்டாட்டியோட சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னா என்ன புருஷனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாலாஜி சார் கேட்பார் இல்லையா, அதுதாங்க படம். ஒரு பக்கம் இவர் நம்ம பாலா நமிதா அவங்க ஒரு கப்பல் லவ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பாலாஜி சக்திவேல் சார் நம்ம அர்ச்சனா மேம் இவங்க கல்யாணமான ஒரு அபவ் 50s இருக்கக்கூடிய ஒரு ஏஜ் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இவங்களுக்கும் ஆசைகள் இருக்குது, இவங்களுக்கும் ஆசைகள் இருக்குது. இவர் ஒரு ஹஸ்பண்டாக ஒரு லைஃப் பார்ட்னர் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாலா ப்ரோக்கு வந்து நிறைய இடங்களில் சொல்லி கொடுக்கல. அவருடைய வாழ்க்கை மூலயமா பாலா ப்ரோ வந்து ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கார். ஓ இப்படி தான் மனைவி கிட்ட இருக்கணுமா, அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லணுமா, காசை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடாது போல், சொந்த நம்ம கூட இருக்கக்கூடிய லவ்வை ஒரு உறவை தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாலாஜி சாருக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து சின்ன வயசில் ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு கப்பல் தான் வந்து பாலாஜி சாரும் அர்ச்சனா மேமும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், ஒரு பயங்கரமான செலவில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா செலவில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இந்த பக்கம் வந்து பாலா பிரதர் வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர். அவர்கிட்ட நம்ம காந்தி அவர் வந்து போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஒரு 60வது கல்யாணம் அப்படிங்கும்போது பாலா ப்ரோ வந்து அதுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் ஒரு 50 லட்ச ரூபாங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ அந்த 50 லட்ச ரூபாயை ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்குற ஒரு ஒரு ஹஸ்பண்ட், காந்தி அப்படிங்கிற ஒரு ஹஸ்பண்ட் எப்படி ரெடி பண்ணுறாரு. ஏன்னா ட்ரெய்லரில் ஜமீன்லாம் வருது, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. எப்படி ரெடி பண்ணுறாரு, அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, பாலா பிரதர் இந்த கல்யாணத்துக்காக என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லாமும் சேர்த்து தான் காந்தி கண்ணாடி. இவ்வளோ தாங்க ஸ்டோரி சொல்ல முடியும். மிச்சத்தை நீங்கள் வந்து படத்தில் பார்த்துக்கோங்க. படத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சு. நெகட்டிவ் கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம படம் பார்க்கும்போது இதை கொஞ்சம் இப்படி மாற்றி எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ். பாலா ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு படம் நம்ம பெரிய லெவலில் பயங்கரமாக நடிச்சிட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நடித்தா போதும் நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறது எல்லாமே, ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கே ஃபர்ஸ்ட் படத்துக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பாலா பிரதர் அவரோட ஃபஸ்ட்டு படம் சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் நான் சொன்னேன், அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு லாங் ஷாட், ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து நம்ம அர்ச்சனா மேம் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், அவங்க ப்ளஸ் நமிதா இவங்க 2 பேருமே இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அந்த அர்ச்சனா மேம்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொட்டி ஒரு சில டயலாக்ஸ்லாம் சொல்லும்போது நமக்கே மனசு நெருடலாகி, என்னப்பா காசுக்கெல்லாம் மதிப்பே இல்லை போலையே, லவ் அன்பு கூட இருக்கவங்க மேலே நம்ம காட்டுற அன்புக்கு தான் வந்து வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹிட் ஆச்சு. என்னதான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ஹிட் ஆனாலும் அஸ் அ யங்ஸ்டராக நம்ம ஒரு யங்ஸ்டராக நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இதுக்கப்புறம் நீ ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்கணும், உன் கூட இருக்கிற லவ்வர்கிட்டையாக இருக்கட்டும், மனைவி கிட்டையாக இருக்கட்டும், நீ இப்படி தான் நடந்துக்கணுங்கிற மாதிரியான
நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் வந்து கற்றுக்க முடிஞ்சது. நமிதா வந்து பாலாபுரோட பேர் இல்லையா, அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்டாக நீ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு என்கிட்ட கரெக்டாக இருக்க, நீ தவறிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அதெல்லாம் சப்புன்னு காது மேலே எனக்கு அடித்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஆமாம்ல, நம்மளும் நிறைய இடத்துல அப்படி இருந்திருக்கோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அந்த லாங் ஷாட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெயின் ஷாட் வந்துச்சுருக்காங்க. அதில் நமிதாவும் பாலாபுரதரும் பேசிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அந்த இடத்துல நடிகன் பாலாபுரம் நீங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டயலாக் டெலிவரி. ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கான கண்டினியூ நோ கட்ஸ் எதுவுமே இல்லை, ஒரே ஃப்ரேம் தான். அதில் பாலாபுரோட பர்ஃபார்மன்ஸ் டைலாக் டெலிவரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு படத்தோட ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியவே தெரியாது. சூப்பராக வந்து அந்த இடத்துல பாலாபுரோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பாலாபுரோ அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பாலாபுரோ தாண்டி இந்த படத்தில் மதன் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. அமுதவாணன் அண்ணா சூப்பர். அமுதவாணன்லாம் கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல அழுவார். அந்த இடத்துல கிளைமேக்ஸில் ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அழுவாங்க, தியேட்டரில் இருக்கக்கூடிய நம்மளும் அழுவோம். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து காந்தி கண்ணாடியில் வந்து கொடுத்துருக்கிறாரு. டைரக்ஷன் சைடில், ரைட்டிங் சைடில் எனக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது இப்படி கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. என்ன சீன்னா, இப்போது காந்தி இருக்கிறார் இல்லையா, அவரோட லேண்ட் ஒன்று விற்கிறதுக்கு ஒன்று போவாங்க. அங்கே வந்து இந்த லேண்ட் வந்து என்னோடது, நீங்கள் திருட்டுத்தனமாக வீடு கட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து லேண்ட் ஓனர் வந்து சரி ஓகே நான் உனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லுவாங்க. பாலாஜி சார் என்ன சொல்லுவார்னா, இல்லை எனக்கு அவ்வளோ வேண்டாம், எனக்கு ஒரு 80 லட்ச ரூபா கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. பக்கத்தில் ஒரு வக்கீல் இருப்பாங்க, பாலார் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஷாக்கு. 10 கோடி ரூபா ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்கிறான், எனக்கு 80 கோடி ரூபா போதும் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர். சரி ஓகே, அந்த இடத்துல வந்து எனக்கு காசு முக்கியம் இல்லை, என் மனைவியோட ஆசை தான் முக்கியம், காசை தாண்டி என் மனைவியோட ஆசை தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு இது நமக்கு வந்து புரியுது. ஆனால் அந்த ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன இடங்கள் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் இப்படி எடுத்துருக்கலாமோங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நிறைய சீன்ஸ், அதாவது முக்கியமாக லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடியிலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நிறைய மக்கள், நிறைய அம்மாக்கள், மனைவிகள், கணவர்கள் அழுதுகிட்டு தேட்டர் விட்டு வெளியில் வந்தாங்க. ரொம்ப எமோஷனலாக இருக்குது, எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி பைட்ஸ் எடுக்கும்போது வந்து சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, மனசுக்கு நெருக்கமாக இருக்குது, அழுகாத ஆளே இல்லை, எங்கள் ரோலை ஃபுல்லாக நாங்கள் அழுதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக குடும்பமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதையும் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் காந்தி கண்ணாடி சொல்லுது. அந்த குடும்பத்துக்கு கரெக்டாக போயிருச்சு அப்படின்னா அங்கே அந்த டைரக்டரோட வெற்றி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதில் நடிச்சிருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், ஆக்டர் அவங்களோட வெற்றி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் குடும்பத்தை கவர்ற வகையில் காந்தி கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. டைரக்ஷன் சைட்லையும் ரைட்டிங் சைட்லையும் சின்ன ஓட்டைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறைக்கிற மாதிரி கிளைமேக்ஸில் மொத்தமாக சூப்பராக வந்து நல்ல ஒரு பயங்கரமான அழகாட்சி படத்தை காமிச்சு கொடுத்துட்டீங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிம்மதியோட வெளியில் போக முடிஞ்சது. பாலாஜி சார் இந்த படத்தினுடைய முக்கியமான ஹீரோ, முதல் ஹீரோ அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து பாலாபுரோவை தாண்டி பாலாஜி சக்திவேல் சார் வந்து ஸ்கோர் தான், அவர் தான் வந்து ஃபுல்லாக படத்தை ஃபுல்லாக கேரி பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸில் என்னங்க சொல்ல, ஒரு மாதிரி ஜாலியாக பொண்டாட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அவதாரம், ஒரு கேரக்டர் ஒன்று அவருக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. சோகமாக அழுது உடஞ்சு இப்படி உட்காந்து மனைவியோட ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு கணவனாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பிளாஸ்ட். அங்கே தான் நம்ம ரியலைஸ் ஆகும், இந்த மனுஷன் மாதிரி நான் ஃப்யூச்சரில் இருக்க போகிறேன் என் பொண்டாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸுங்க. பயங்கரமாக அர்ச்சனா மேம் சொல்லவே வேண்டாம், அவங்களும் பயங்கரமாக வந்து பிரிச்சுட்டாங்க. ரொம்ப சூப்பராலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூட இருக்கக்கூடிய நிறைய சின்ன கதாபாத்திரங்கள், நிகிலா சங்கர் நம்ம வந்து பார்த்துருக்கோம், நிறைய படங்களில் வந்து அவங்க வந்து நடிச்சிருக்காங்கல்ல. அவங்க வந்து அமுதவாணன் அவருடைய மனைவியாக வந்து வராங்க, அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் இருக்கக்கூடிய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது சினிமோட்டோகிராஃபி. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் அந்த காதல் கதையை காமிச்சிருக்கக்கூடிய அந்த அழகான காட்சி பதிவு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கரமாக வந்து எனக்கு வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். விவேக் மெர்வின் அவங்களோட மியூசிக் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. படம் ஃபுல்லாக இங்கே தான் தேவை, சரி ஓகே இந்த இடம் பிளாங்காக இருக்குது, இந்த இடம் ஒரு மாதிரி மைல்டாக போடு சோகமான ஒரு மியூசிக்கை போட்டு எலிவேட் பண்ணுது சீனை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக எல்லா இடங்கள்லையுமே மியூசிக் போட்டு இந்த படத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுல விவேக் மெர்வின் சூப்பராக வந்து அவங்களும் வந்து பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த
மொத்தத்தில் பாலா அவர்களுடைய முதல் படமான காந்தி கண்ணாடி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் பாலா பிரதர் ஒன்ஸ் அகெயின் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா நிறைய கலாய் வாங்கியிருப்பார் இல்லையா, அவர் இந்த விஜய் டிவியில் அவர் பண்ணக்கூடிய அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் நிறையா பள்ளி மாதிரி இருக்க என்ன சொல்கிறது ஒல்லி குச்சியாக இருக்குது நிறைய பாடி ஷேமிங்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் உடச்சிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சு அவர் ஒரு ஆக்டராக ப்ரொஜெக்ட் ஆகி ஸ்க்ரீனில் அவரோட நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் அடுத்தடுத்த படங்களில் சூப்பராக வந்து நடிச்சிருவாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படத்தில் தி பெஸ்ட்டை வந்து அவர் சைடில் இருந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு வாமை வந்து கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறதுனால நிறைய மக்களோட பாதிப்பு, நிறைய மக்களோட கனவுகள், இயக்கங்கள் நிறைவேற்றப்படும். வீடு கட்டி தராரு, டிராக்டர் வாங்கி தராரு, ஆட்டோ வாங்கி தராரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 3 சக்கர வாகனம் அது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. இன்னும் இது மாதிரி படிக்க வைக்கிறாரு. எக்கச்சக்கமான உதவிகள் பாலா ப்ரோ அவர் சக்திக்கு மீறி பண்ணிட்டு இருக்கக்கூடியது. இன்னும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவர் பெருசாக கார் கிடையாது, அவர் பெருசாக வீடு கிடையாது, அமுதவாணன் வீட்டில் தான் இருக்கிறாராம்மா. அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவர் பண்ண சர்வீஸில் வந்து பல கோடி ரூபா லைக் அவர் சம்பாதிச்ச காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அதை வச்சு அவர் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனசு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வராது, எனக்கே வராது. அது மிகப்பெரிய பாராட்டுகள். பாராட்டுங்கிறத தாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் பண்ணக்கூடிய இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆக்டிங் கரியராக இருக்கட்டும் அண்ட் இந்த சேவை பண்ணக்கூடிய இந்த இதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல விதமாக போகிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். காந்தி கண்ணாடி கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் யங் கூடவும் ரெட்மில் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.